உத்திரகோச மங்கையில் இருக்கின்ற சகஸ்ர லிங்கத்திற்குள் 999 முனிவர்கள் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். ஒரு தடவை உத்திரகோச மங்கையில் சிவபெருமான் குருவாக இருந்து அங்கே இருந்த 1000 முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்பதற்காக மண்டோதரி சிவ வழிபாட்டை ரொம்ப கடுமையாக பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே சிவபெருமான் தான் மண்டோதரிக்கு காட்சி அளிக்கப் போவதாகவும் தான் திரும்பி வரும் வரை இந்த ஓலை சுவடிகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்த 1000 முனிவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சிவபெருமான் மண்டோதரிக்கு காட்சி அளிப்பதற்காக போகின்றார். மண்டோதரி முன்னாடி சிறு குழந்தையாக தோன்றுகிறார் சிவபெருமான். அப்பொழுது அங்கு வந்த ராவணன் சிவபெருமானை தன் கைகளால் எடுக்கிறார். ராவணனுடைய கைவிரல் சிவபெருமான் மேல பட்ட உடனே உத்திரகோச மங்கையில் இருக்கின்ற குளத்தில் தீப்பிழம்பு ஏற்படுகின்றது. சிவபெருமானுக்கு என்னமோ ஆகிவிட்டதோ என்று சொல்லிவிட்டு 999 முனிவர்கள் அங்கே இருந்த அக்னி பிழம்பில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு முனிவர் மட்டும் சிவபெருமான் கட்டளைக்கு அடிபணிந்து அந்த வேத சுவடிகளை பாதுகாத்து அங்கேயே இருக்கிறார்.